கர்த்தர் சொல்றாரு, இந்த மார்ச் மாதம் தேவனுடைய வார்த்தை சொல்றாரு ஆண்டவரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதிப்பேன், போதிக்கிறதோட நிறுத்த மாட்டேன், உனக்கு ஒரு வழியை காட்டுவேன். வழியை காட்டிட்டு அதோட விட்டுற மாட்டேன், உன் மேல என் கண்ணை வைப்பேன். கண்ணை வச்சுட்டுனா உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஊழியத்தை பண்ணுமா, யாருக்கிட்ட கேட்கறது? யாருக்கிட்ட எல்லாம் கேட்க முடியாது சார், அனுபவசாலி கிட்ட கேட்டுங்க சார். அதெல்லாம் வேணாம். ஏன் அவங்ககிட்ட இருக்கிற ஆண்டவர் என்கிட்ட இருக்க மாட்டாரா? தொழில் பண்ணோம், என்ன தொழில? அந்த தொழில் புதுசா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் அவன் தான் ஆரம்பத்துல அவனும் தானே புதுசா ஆரம்பிச்சிருப்பான் அந்த தொழில, ஏன் நானா பண்ணக்கூடாது அந்த தொழில? ஆண்டவர் ஆலோசனை கேட்காம மனதில் தோன்றினதை நம்ம ஆலோசனையா எடுத்துக்கிட்டு போனோம்னா, எனக்கு எவ்வளவு வயசு, எனக்கு எவ்வளவு அனுபவம், நான் எத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, ஏதா இருக்கிற, அதெல்லாம் விஷயம் இல்ல. ஒண்ணு உனக்கு கூட ஆலோசகரை வச்சுக்கோ, இல்லைன்னா ஆண்டவருடைய ஆலோசனையா இரு. எதுவுமே இல்லாம உனக்கு நீயே ஆலோசனை வைப்பனா, வேதவசனம் சொல்லுது, தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ.